Hi friends, welcome to Hema Samayal. இன்னைக்கு நான் செய்ய போகிறது வந்து ஒயிட் வெஜிடபிள் குருமா. காயெல்லாம் போட்டு வெள்ளை குருமா. இது வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து முதல்ல இதுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுக்க வேண்டிய மசாலா என்னென்னு பார்க்குறேன். இது தேங்காய் வந்து ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை கொரியாண்டர் சீட்ஸு, இது வந்து கேஷ்யூ நட்ஸ் முந்திரி பருப்பு கொஞ்சம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கடலை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு. ஆனால் 2 சேர்த்து போட்டுறாதீங்க, குழம்பு ரொம்ப கெட்டியாக போயிடும். ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்கள். 2 பச்சை மிளகாய், இது இஞ்சி இவ்வளோ பெருசு, 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி, இது வந்து காலிஃப்ளவர். 4 வெஜிடபிள் நான் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து நான் அறுத்து சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு அதில் ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து காலிஃப்ளவரில் இருக்கிற ஏதாவது புழுலாம் இருந்ததுன்னா போயிடும். அதுக்காக இந்த மாதிரி தான் செஞ்சு நம்ம சமைக்கணும் எப்போவுமே காலிஃப்ளவரு. ஸோ அதில் இருக்கிற ஸ்மெல்லு கூட பிடிக்கலன்னா அது கூட போயிடும். அது ஒரு 5 மினிட்ஸாக நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் கேரட்டும் பொட்டேட்டோ வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி வந்து என்னோடது வந்து இது ஃப்ரோசன் பட்டாணி. ஸோ இது நான் அப்படியே போட்டுக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டை சின்னதாக, ஒரு பே லீவ்ஸு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பேன் காஞ்சதும் ஆயில் விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதில் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வணக்கிட்டு இது கூட நம்ம அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சரி, மசாலா வந்து நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே காலிஃப்ளவரு கொஞ்சம் வெந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது காரம் போதும் உங்களுக்கு. பச்சை மிளகா வேறு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துனிங்கன்னா கலர் மாறிடும், குழம்பு ஒயிட் கலரில் இருக்காது. அதனால் நான் வேறு எதுவும் சேர்த்தலை. அப்படி உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு கலர் மாறாது குழம்புக்கு. தக்காளி, மஞ்சத்தூள், மசாலாத்தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது, குழம்பு கலர் மாறிடும். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வந்து இது வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போடல, காயெல்லாம் வந்து உப்பு போடாமல் தான் வேக வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். பட்டாணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேரட்டு, உருளைக்கிழங்கு 2 சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. உருளைக்கிழங்கு, கேரட்டு 2மே சேர்த்தாச்சு. ஸோ அது 2மே ஆல்ரெடி வேக வச்சதுனால இனிமேல் வேக வைக்கிறதுல இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும், குழம்பு இறக்கிடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். கடைசியாக எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். டேஸ்டி ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு, வெஜிடபிள் குருமா. இது வந்து சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்லாம் கிடைக்கும். தேங்க்யூ.